இன்றைய தினம் சுண்டைக்காய் பச்சடி. சுண்டைக்காய் வந்து பார்க்குற சைஸு சின்னமாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரும்புச்சத்து மிக உள்ள அருமையானது. நெல்லிக்காய் அதெல்லாம் அப்படி தான். நம்ம கட் பண்ணிவிட்டு வச்சோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே பிளாக் கலராக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இரும்புச்சத்து அதிகமாக உள்ள பொருட்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வகுத்தில் இருக்க பூச்சி எல்லாம் கூட சரி பண்ணக்கூடியது. அது இல்லாமல் இந்த பாட்டி அந்த காலத்தில் உணவுகள் வந்து உணவே மருந்து அப்படின்னு சொன்னபடி ஹெல்த்தியான ஃபுட்டு. நல்ல இரும்பு சத்து மிக்க சுண்டைக்காய் பச்சடி இன்றைய தினம். அதற்கு தேவையான பொருட்கள் சுண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் ஒரு இப்போ 6 வெங்காயம், அது இல்லாமல் தக்காளி, பச்சை மிளகாய், சோம்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, அது இல்லாமல் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறோம். துவரம் பருப்பு, சுண்டைக்காய் பச்சடிக்கு துவரம் பருப்பை வந்து நம்ம வேக விட்டுருக்கோம். முதல்ல துவரம் பருப்பை வேக வச்சுக்கிறோம். சுண்டைக்காயை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். புளி கரைசல் தண்ணியும் ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம். முதல்ல வானலியில் இரும்பு சட்டியில் வந்து எண்ணெயை விட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து விட்டுருக்கோம். அதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பை போட்டுக்கிறோம். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிச்சோடனே சோம்பை போட்டுக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு, எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. அதை பொரிஞ்சோடனே அப்படியே சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து போட்டு அடிக்கிறோம். அருமையான சுண்டைக்காய் பச்சடி. நம்ம இதில் எப்போதுமே ஆரோக்கியமான உணவு. அதனுடன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சுண்டைக்காயை போட்டுருக்கேன். பாருங்கள், கலரை பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். சுண்டைக்காய் சூப்பராக பச்சை தன்மையோட அவ்வளோ அருமையான சுண்டைக்காய். அதுதான் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம். தக்காளி அதில் போட்டுக்கிட்டு வச்சு அதோட தேவையான உப்பு வந்து அதில் போட்டுருக்கோம். சுண்டைக்காய் பச்சடி அருமையான இது. இதில் வந்து அந்த புளி கரைசல் தண்ணீரை ஊற்றிக்கிறாங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போனாலும் புளிப்பு தன்மையாக அது வரும். சூப்பரான சுண்டைக்காய் பச்சடி ரெடி. வேகுது. சிறிது நேரம் வேகணும்னா நமக்கு சுண்டைக்காய் பச்சடி ரெடி. பருப்பு கரைசலை வந்து அதில் சேர்த்துக்கிறோம். துவரம் பருப்பு. அருமையான சுண்டைக்காய் பச்சடி ரெடி. இது ஒரு கொதி 2 கொதிக்கு விடுறோம். சுண்டைக்காய் பச்சடி